ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறக்கூடிய காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காளானை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயமும் தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கட் பண்ணி வச்சுருந்த காளானை அது கூட சேர்த்து, என்கிட்ட கொஞ்சம் பட்டாணி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் வச்சு இறக்குனா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. கோழிக்கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இன்று பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு வாழ்த்துக்கள்.